வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன், தமிழகத்தின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் 4/3/2026 அன்று ஒரு ஆன்லைன் சர்வீஸை தொடங்கி வச்சார். அதாவது ஒருங்கிணைந்த நில ஆவணம் மற்றும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பட்டா ஹிஸ்டரி, இதை எல்லாமே நீங்க ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல நீங்க பட்டா மாறுதல், பட்டா சிட்டா சிலப்பட விவரங்களை பார்வையிட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா டீடைல்ஸ் FMB மட்டும்தான் வரும். ஆனா தற்பொழுது அரசு பதிவேடையும் நீங்க ஆன்லைன் மூலம் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதுக்குண்டான நோட்டிபிகேஷனும் கொடுத்துக்கிறாங்க. நான் நோட்டிபிகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க அங்கிருந்து ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம், ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை எப்படி நம்ம டவுன்லோடு பண்றதுன்னு. தற்பொழுது நம்ம இந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரிய பேமெண்ட் மூலம் எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. 4/3/2026 அன்று KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் ஒருங்கிணைந்த நில ஆவணம் மற்றும் பட்டா மாறுதலின் விவரங்களை பார்க்க இணையவழி சேவையை தொடங்கி வச்சார். அதுக்குண்டான நோட்டிபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க அங்கிருந்து பார்த்துக்கலாம். eservice.tn.gov.in இந்த லிங்க் மூலியமா நம்ம ஒருங்கிணைந்த பட்டா ஆவணங்களை பார்த்துக்கலாம். அதே மாதிரி தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் மூலியமாக ஹிஸ்டரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் மூலம் பார்த்துக்கலாம். இதுக்கு உண்டான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ நில உரிமையாளர்கள் அவர்களுடைய நிலம் பட்டா விவரங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு ஆண்டுக்கு 50 ரூபாய் வீதம் எத்தனை ஆண்டுக்கு நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ஆண்டுக்கு உண்டான பேமெண்ட் பண்ணிட்டு இதுக்குண்டான செயலாக்க கட்டணமாக 60 ரூபாய் இணைய வழியாக பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துடலாம். பொதுவாகவே இ சர்வீஸ் போர்ட்டலுக்கு போயிட்டு நீங்க ஒருங்கிணைந்த நில ஆவணம்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓபன் ஆகும். அதாவது இங்க மாவட்டத்தை செலக்ட் பண்றீங்க, மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு வட்டத்தை செலக்ட் பண்றீங்க. எந்த வட்டமோ அந்த வட்டத்தின் கீழ் வரக்கூடிய வருவாய் கிராமம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சர்வே நம்பரை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்குண்டான உட்பிரிவு நம்பர் எதுவோ கொடுத்துட்டு உங்களுடைய தொலைபேசி எண் OTP போட்டு அப்படின்னா உங்களோட ஒருங்கிணைந்த நில ஆவணம் டவுன்லோட் ஆகும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். புலப்படம் வந்துருச்சு, பதிவேடு வந்துருச்சு, மண் வகை, புல எண், யார் ஓனரு, எல்லா டீடைல்ஸும் இங்க வந்துருச்சு. ஸோ இந்த டீடைல்ஸ்ல உங்க பட்டா மாறுதல் ஹிஸ்டரி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இங்க தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். இங்க இந்த லிங்க் நீங்க அதாவது தமிழ் நிலம் போர்ட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா தமிழ் நிலம் வலைத்தளத்துக்கு புதியவரான்னு கேட்க ஆமெனில் உங்களோட டீடைல்ஸ் இங்க கொடுத்துட்டு பதிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே பதிவு செய்தவர்னா டைரக்டா உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து உள்ள போய்க்கலாம். ஸோ என்னோட தொலைபேசி எண்ணை கொடுத்துட்டு நான் உள்ள போயிட்டு ஒரு முறை கடவுச்சொல்லை பெறணும். ஸோ நம்ம மொபைலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP-ய இங்க நம்ம என்ட்ரி பண்ண வேண்டும். OTP கொடுத்துட்டு உள் நுழைக இது மேல போனீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் விவரம் இங்க ஷோ பண்ணும். இது கீழே பாத்தீங்க அப்படின்னா முந்தைய பட்டா மாறுதல் விவரங்கள், நம்ம இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபர் பட்டா ஹிஸ்டரிய. ஸோ இது மேல கிளிக். இந்த டீடைல்ஸ்ல கொடுத்துக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீ 60 ரூபாய், அதுக்கப்புறம் 50 ரூபாய் பர் இயர் ஹிஸ்டரிக்கு, ஒரு வருடத்துக்கு 50 ரூபாய். நீங்க எத்தனை வருஷம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை வருஷத்து டீடைல்ஸை இங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க முந்தைய பட்டா மாறுதல் விவரங்கள், மனுதாரரோட விவரங்கள் இங்க வந்துடும். மனுதாரர் ஃபுல் டீடைல்ஸ் இங்க ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணீங்கன்னா நிலத்தின் விவரம், நிலத்தின் விவரத்துல பாத்தீங்கன்னா மாவட்டம், வட்டம், கிராமம், பரிவர்த்தனை வகை இதை சேமிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த கிராமமோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா பரிவர்த்தனை வகை இந்த கிராமத்துக்கு கீழ் அது ரூரலா வருது. அதுக்கப்புறம் இதை நீங்க கண்டிப்பா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் அடுத்து மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ நிலத்தின் விவரம், நிலத்தின் விவரம் என்ன, உங்களோட சர்வே நம்பர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதோட உட்பிரிவு எண், தொடக்க தேதி, முடிவு தேதின்னு கொடுத்துக்கிறாங்க. அதாவது 2016 இருந்து இங்க காமிக்குது. 2016க்கு முந்தைய ஆண்டுக்கு நீங்க பார்க்க முடியாது, 2016 இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ 2016 இருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா 550 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். அதாவது 2024 இருந்து 2026க்கு இடையில வேணும், இல்ல எனக்கு 2025 வரைக்கும் தான் வேணும், 31 மார்ச் அப்படின்னா உங்களுக்கு டீடைல் அமௌண்ட் கம்மியாயிட்டே
ஓகேவா? நம்ம 2 வருஷத்துக்கு பாக்கியில ரூ. 100 பேமெண்ட் பண்ண வேண்டும். ஸோ 2 வருஷத்துக்கு தான் நம்ம இப்ப எடுக்க போறோம். சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டு சமர்ப்பிக்க மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உங்க பரிவர்த்தனை விவரங்கள் எல்லாமே இங்க வந்துருச்சு. உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் ரூ. 60. ஹிஸ்டரி 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு ரூ. 50 வீதம் ரூ. 100 இங்க பேமெண்ட் பண்ணணும். விதிமுறை எல்லாமே நான் படிச்சு பார்த்துட்டேன். படிச்சு பார்த்துட்டு இங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே படிச்சுட்டு ஏற்றுக்கொள்கிறேன்னு கொடுத்துட்டு பணம் செலுத்துக. பணம் செலுத்துக மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு போகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட்ல 3 விதமான பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு கார்டு பேமெண்ட், உங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ணணும். ஸோ லாகின் இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது யூபிஐ பேமெண்ட், யூபிஐ ஆப்போ அல்லது யூபிஐ ஐடியோ அல்லது கியூஆர் கோடோ. ஸோ நம்ம இப்போ பேமெண்ட் பண்ணது கார்டு பேமெண்ட் தான். ஸோ கார்டு டீடைல்ஸ் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேமெண்ட் சக்சஸ் ஆகிவிடும். ஸோ பேமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்ப பேஜை ரீப்ரேஸ் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒப்புகை சீட்டை டவுன்லோடு அச்சிடுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் பேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த அக்னாலஜ்மெண்ட் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உரிமையாளர் பெயர், தேடுதல் காலம் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கு உண்டான ஒரு ஒப்புகை சீட்டு தான் இது. பேமெண்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம விண்ணப்பத்தின் நிலையை பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒப்புகை சீட்டு மட்டும்தான். ஸோ அடுத்தது அந்த ஹிஸ்டரி வந்து நம்மளுக்கு டவுன்லோடு பண்ணணும். ஸோ இங்க வந்து 2026 விண்ணப்பங்களை பார்க்க இருக்கு. இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பரிவர்த்தனைகள் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்ப எண் இருக்கு. இந்த விண்ணப்ப எண் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சப்டிவிஷன் ஹிஸ்டரி வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் சப்டிவிஷன் ஹிஸ்டரி வந்து ஓபன் ஆகும். இது மேல கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை வந்து முந்தைய பட்டா மாறுதல் விவரங்கள் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 1/1/2024 இருந்து 31/12/2025 வரைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்க மென்ஷன் ஆகி இருக்கு. ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலுக்காக ஸ்ரீ கிருஷ்ணா கப் சாம்பிராணியை பயன்படுத்துங்கள். தெய்வீக